அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் எஸ் சோமசுந்தரமூர்த்தி, திருச்சியில் இருந்து. 12/10/1989 ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் விருச்ச லக்கணம். 34 வயசு 5 மாசம் 27 நாள் ஆகுது. இவர் ஜென்ம லக்கணம் வளர்ந்த லக்கணம் வயதுக்கேற்ற லக்கணம் அப்படின்னு சொல்றது மீன லக்கணமா அமைஞ்சிருக்கு. இந்த மீன லக்கணத்துக்கு அதிபதி யாரு? குரு பகவான். 1ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிற ஒரு கிரகம். புகழ், கீர்த்தி, அந்தஸ்து, மரியாதை, அறிவுத்திறன், ஆளுமை திறன், அவருடைய புகழ் சம்பந்தப்பட்ட குரு பகவானும் 4ஆம் பாவத்தில் இருப்பது நல்லது. அப்ப தொழில், ஜீவனம், வேலை வாய்ப்பு, அழுத்தம், அவருடைய கர்மம், கர்ம செயல்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த 10ஆம் பாவத்துக்கு 7ல. அப்ப ஜாதகர் நல்ல நிலையில் இருக்காரா? 2 பாவத்துக்கும் குரு பகவான் நல்ல நிலையில் இருப்பது சிறப்பு. அப்படின்னா ஜாதகருடைய ஆயுள், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, புகழ், அதே மாதிரி தொழில், ஜீவனம் எல்லாமே ஜாதகருக்கு நல்லா இருக்கும். சரி, அப்படின்னா ஜாதகருக்கு என்ன நட்சத்திரம் போகுது? உத்திரட்டாதி நட்சத்திரம். சரி, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் யாரு? 11-12 கூடிய ஆதிபத்தியம் பெறக்கூடிய ஒரு சனி பகவான். எங்கே இருக்கிறார்? 10ஆம் பாவத்தில் இருக்கிறார். 10ஆம் பாவத்தில் இருக்கிறது நல்லதா? நல்லது. ஆனா அழுத்தத்தை தரக்கூடிய விஷயமாக ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்ன விஷயம் நடந்திருக்கும்? 11ஆம் இடத்துல லாபம், மகிழ்ச்சி, அபிலாசை ஈடக்கூடிய ஸ்தானம், தன்னுடைய சந்தோஷத்துக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அது சம்பந்தமான விரயம் பண்ணக்கூடிய ஆதிபத்தியம் பெறக்கூடிய ஒரு சனி பகவான் இருந்து 10ஆம் பாவத்தில் இருப்பதால் சனி பகவான் இயற்கையாவே விரையாதிபதி, லாபத்தை கொடுத்து விரயம் பண்ணக்கூடியவர். 10ஆம் பாவத்தில் இருக்காரா? அப்படின்னா தொழில் சம்பந்தமான விஷயத்துல லாபத்துக்காக ஏதோ ஒரு வீடு, வண்டி, வாகனம், பூமி சம்பந்தமான விஷயங்களை செய்யறதுக்காக தொழில் கடனாக ஜாதகர் வாங்கியிருப்பார். 4ஆம் இடங்கிறது வண்டி, வாகனம், பூமி, சொத்து. இந்த 4 இடத்துல இருக்க குடியூர் பகவான் குரு பகவான் சனி பகவானை பார்க்கிறார், சனி பகவான் குரு பகவானை பார்க்கிறார். அப்படின்னா வீடு, வண்டி, வாகனம், பூமி, சொத்துக்கு ஜாதகர் 12ஆம் இடத்துக்குண்டான விரயம் சம்பந்தமான விஷயத்தை ஜாதகர் செஞ்சிருக்கணும். இந்த 12 லாபம் அப்படின்னா மகிழ்ச்சி, சந்தோஷத்துக்காக வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான விஷயத்தை லாபமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஜாதகர் அடையிறதுக்கு ஜாதகர் கடன் சம்பந்தமான விஷயங்களை தொழில் கடனாக ஜாதகர் பெற்றிருப்பார். சரி, இப்ப ஜாதகருடைய கேள்வி என்ன அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சு 34 வயசு 5 மாசம் 27 நாள் ஜாதகருடைய வயசு போகுது. அவருடைய ஜென்ம லக்கணத்திலிருந்து வளர்ந்து வந்த லக்கணங்கிறது மீன லக்கணம். குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார். ஜாதகருடைய தொழில் பலமும் நல்ல நிலையில் இருக்கு. சரி, அப்படின்னா ஜாதகருடைய மருமாங்கல்யம் யாருக்கு, எப்ப செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். நாங்க கல்யாணம் பண்ணி தொடர்ந்து நாங்க வாழ்நாள்ல எந்த காலகட்டங்கள்ல ஏதாவது பிரிவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இல்ல ஏதாவது நாங்கள் பிரிந்து வாழக்கூடிய காலகட்டங்கள் எதுவும் உண்டா, இல்ல எங்களுக்குள்ள ஒரு மனசாலையோ இல்ல உடலாலையோ அல்லது தன்னுடைய குடும்பத்தாலேயோ இல்ல குழந்தைகளாலேயோ எங்களுக்கு பிரிவுகள் ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்தார்கள். சரி, அது சம்பந்தமா இந்த ஜாதகத்துல பார்க்க போனா, இந்த ஜாதகருக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இங்க போகுது. சனி பகவான் 10ல இருக்கிறார். 10ல இருந்து 7, 8, 9, 10ஆம் பார்வையாக இந்த செவ்வாயை பார்த்துக்கிறார். சனிவானுடைய பார்வை எங்க படுது? சந்திரனுக்கும் படுது. 3, 7, 10 அப்படிங்கிற 10ஆம் இடத்து பார்வையாக சனிபகவானுடைய பார்வை இந்த 7ஆம் பாவத்துக்கு படுது. சரி, இந்த சந்திரனை இந்த உத்திரட்டாதி 2வது பாகம் போகும்போது சந்திர பகவான் இந்த 7ஆம் இடத்துக்கு 6ல் இருக்கிறார். இந்த 7ஆம் இடத்துக்கு 6ல் இருப்பது நல்லதில்லை. அதே மாதிரி ஏஎல்பிக்கு 12 இருப்பதும் ஜாதகருக்கு உகந்த காலம் இல்லை. அது எப்ப வருது? ஜாதகருடைய 27/12/2024 இருந்து 27/4/2028 வரைக்கும் இந்த காலங்கள் போகக்கூடிய காலம். ஜாதகருக்கும் மனைவிக்கும் கணவருக்கும் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, அப்படின்னா அப்படி அமையக்கூடிய காலகட்டத்துல 7க்கு 6ஆம் இடத்துல 1, 2, 3, 4, 5, 6ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதும் இந்த ஏஎல்பி ஜாதகருக்கு 12ஆம் இடத்துல இந்த மனைவிங்கிற ஒரு கிரகம் ஜாதகருக்கு இங்க 12ல இருந்து இந்த பெண்ணுக்கு 6ல இருந்து பிரச்சனை வரக்கூடிய அம்சமாகவும் ஜாதகருக்கு விரயம் பண்ணக்கூடிய விஷயமாகவும் ஜாதகருக்கு வருது. சரி, இது ஒரு கட்டம். அப்படின்னா இந்த ஜாதகர் என்ன பண்ணணும்? இந்த காலகட்டங்கள்ல மர்மாங்கல்யம் செய்யணுங்கிற, ஏன்னா இவங்க கல்யாணம் பண்ணி இந்த காலகட்டங்கள்ல எந்த காலகட்டங்கள்ல எங்களுக்கு பிரச்சனை வரும்,
இந்த பிரச்சனை யார் மூலியமா வரும் அப்படின்னா, இந்த ஏழுக்கு அதிபதி எங்க இருக்கிறார்? 4ஆம் பாவத்துல இருக்கிறார். ஆனா அந்த புதன் ஏழுக்கு இலக்கணாதிபதி புதன் எங்க இருக்கிறார்? இங்க இருக்கிறார், 8ல இருக்காரா? அப்ப யாரோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்? மனைவி அதாவது கணவர், பெண்ணோட ஜாதகம், கணவருடைய 2ஆம் இடங்கிறது கணவருடைய குடும்பம். அப்ப கணவருடைய குடும்பத்தின் மூலியமாவே ஜாதகருக்கு யாரு? இந்த பெண்ணுக்கு இந்த கணவருடைய குடும்பம் மூலியமாவே பிரச்சனை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக வரும். மனைவியும் ஜாதகருக்கு பிரச்சனையா அமையும். அப்ப அதனால என்ன பண்றார்? ஜாதகர் விரைவு பண்ணணும்னு நினைக்கிறார். சரி வேண்டாம் விட்டுறலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உருவாகும். ஆனா அவங்க கேட்ட கேள்வி என்ன? எனக்கு மர்மங்கள் ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கணவர் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய காலங்கள் எப்ப வருது, என்னுடைய வாழ்நாள்ல எந்த காலகட்டங்கள்ல இந்த பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு அவங்க கேட்ட கேள்விக்கா பதிலாக தான் நம்ம அவங்களுக்கு எடுத்து சொன்னோம். அப்படின்னா இந்த 7ஆம் அதிபதி 8ல இருக்கிறார். இந்த ஏழுக்கு 7ஆம் இடங்கிறது கணவருக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புத பகவான் 8ல அமர்ந்தது தவறு, இருக்கக்கூடாதா? அப்ப 7ஆம் இடத்துல 7க்கு 6ல சந்திரன் இருக்கிறது. ஜாதகர்னா கணவர் தான் பிரச்சனை இந்த ஜாதகத்தை செய்வார். மனைவி அப்படிங்கிற ஜாதகருக்கு 4ஆம் இடத்துல இருந்து இந்த கிரகங்கள் எல்லாம் நல்ல நிலையில் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் ஜாதகருக்கு 7க்கு 6ல அந்த சந்திரன் இருப்பது ஜாதகருக்கு பிரச்சனை தரக்கூடிய காலகட்டமாக வரும். பெண்ணுக்கு பிரச்சனை, அதாவது ஜாதகருக்கு பிரச்சனை தரக்கூடிய கணவராக ஜாதகருக்கு அமைவார். கணவருடைய குடும்பமும் பிரச்சனை தரக்கூடிய குடும்பமாக அமைந்துவிடும். சரி, அது எந்த காலம்? இந்த 27/12/2024 இருந்து 27/4/2028 வரைக்குமே பிரச்சனை வந்தே தீரும். அப்ப தெரிவித்தன்மையோ கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறதோ, இல்ல இவருடைய கணவருடைய குடும்பம் மூலியமாக பிரச்சனை ஏற்படுத்திக் கொள்வதோ, இவங்க கணவன் மனைவி 2 பேரும் பிரியக்கூடிய காலகட்டமோ, இல்ல இந்த காலகட்டங்கள்ல கணவனோ மனைவியோ வெகுதூர பிரயாணங்கள், இல்ல வெளிநாடு வெளி மாநிலம் வேலை நிமித்தமாக போய் கொண்டால் இந்த ஜாதகருக்கு பிரச்சனைங்கிறது வராது. ஆனா இங்க இருந்தாருன்னா இந்த ஜாதகருடைய குடும்பம் மூலியமாக, யாரு? கணவருடைய குடும்பம் மூலியமாக இந்த பெண்ணுக்கு பிரச்சனை தரும். ஏன்னா 7க்கு 8ங்கிறது தீராத பிரச்சனை, கண்டம், அவமானம், பழிச்சொல், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தரக்கூடிய இடம். சரி, அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அது வருது. சரி, இதுக்கு பிறகு இந்த ஜாதகருக்கு ஏஎல்பி இங்க மாறுது. ஏஎல்பி மாறின பிறகு இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் பகவான் இங்க இருக்கிறார். 7க்கு இங்க 7க்கு வந்துருச்சுன்னா இங்க 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடங்கிறது 7க்கு 6ஆம் இடங்கிறது யாரு? செவ்வாய். இந்த செவ்வாய் 2 வருஷம் 2 மாசம் 20 நாள். இது எவ்வளவு? 4 வருஷம் 5 மாசம் 10 நாள். அப்ப இந்த 7ஆம் இடத்துல ஏழுக்கு 7ஆம் இடத்துக்கு 7க்கு 12ல செவ்வாய் இருப்பதும், இந்த ஜாதகருக்கு 7க்கு 6ல இருப்பதும், இப்ப அந்த 7ஆம் இடங்கிறது யாரு? அதே கணவர் தான். இந்த ஜாதகர் இங்க மாறும்போது அதே கணவர் தான். ஜாதகர் 7க்கு 12ல இருக்கிறனால விரயங்களை செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும். ஆனா இந்த ஜாதகிக்கு அவர் பிரச்சனையாக மாறுகிறார். அப்ப எந்த வகையிலுமே கணவர் மூலியமா தான் ஜாதகருக்கு பிரச்சனை வருது. ஏன்னா 7க்கு லக்னாதிபதி இந்த இடத்துல செவ்வாய் எங்க இருக்கிறார்? 6ல இருக்கிறார். அப்ப மனைவியும் பிரச்சனையாக மாறும். ஜாதகருக்குடைய 7ஆம் இடத்துக்குரிய கணவரும் ஜாதகருக்கு பிரச்சனையா மாறுறார். 2 பேருக்கும் 2 வருஷம் 2 மாச காலகட்டங்கள்ல பிரச்சனை வந்தே தீரும். சரி, அப்ப யார் பொறுத்து போகணும்னு வருது இல்ல. இப்ப இந்த காலகட்டத்துல ஜாதகர் குருபவன் நல்ல நிலையில் இருக்கிறார், மனைவி பொறுத்து போய்க்கலாம். அந்த மனைவி பொறுத்து போகக்கூடிய காலகட்டமா இருக்கும் போது ஒருத்தர் அனுசரித்து ஒத்து போகக்கூடிய மனநிலையை தன்னை தானே மாற்றிக்கொண்டால், அதாவது ஜாதகர் இந்த கணவரை சரி செய்து கொண்டால் அல்லது கணவர் மாறிக்கொண்டால் இந்த ஜாதகருக்கு அந்த காலகட்டங்களில் பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு 4 வருஷம் 5 மாசம் 10 நாள்ல அதிகமாக இருக்காது. ஆனா மாறலைன்னா இந்த காலகட்டங்கள்ல கணவன் மனைவி பெருவித்தன்மையை உருவாக்கிவிடும். சரி, அப்படின்னா இந்த 7க்கு போகுது. இந்த 7க்கு மேச 7க்கு போகும்போது இந்த 7க்கு 12ல செவ்வாய் இருந்து இந்த 2 வருஷம் 2 மாசம் 20 நாள் காலகட்டங்கள்ல இந்த 7ஆம் அதிபதி கிரகமாகப்பட்ட இருக்கக்கூடிய கிரகமும் 7க்கு 12ல இந்த செவ்வாய் இருப்பது ஜாதகியும் பிரச்சனையா மாறாரு. ஆனா 7ஆம் லக்னாதிபதி செவ்வாயும் 6ஆம் பாவத்துல மாறுறாரு. அப்ப ஜாதகியும் பிரச்சனை செய்யக்கூடிய காலகட்டமாக வருது, ஜாதகருடைய கணவரும் பிரச்சனை செய்யக்கூடிய காலகட்டமாக வருது. அப்ப 2 பேரும் இங்கு பொறுத்து போவதற்கு யாரும் இல்லை. அப்ப இந்த காலகட்டங்கள்ல ஜாதகருக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய குருபாவான இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு ஒத்து போகக்கூடிய மனநிலை வந்துடும். ஆனா இந்த ஏழ்பியும் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இந்த 7ஆம் இடத்துக்குடைய
அதிபதிக்கு இந்த இடத்துல இருந்து செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறதும் பிரிவுத்தன்மையை உறுதியாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். சரி, அப்ப அந்த காலகட்டங்களை என்ன பண்ணலாம்? இந்த காலகட்டம் வர்றதுக்கு முன்னாடியே, எப்ப இந்த காலகட்டங்கள் உருவாகி இதுக்கு பிறகு இந்த 28/8/2031 வரக்கூடிய காலகட்டங்கள்ல இருந்து பெரிய கணவன் மனைவி 2 பேருக்கும் பெரிய பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கணவருடைய குடும்பத்து மூலியமா வருது, கணவரே குடும்பம் பிரச்சனையா வர்றாரு, ஜாதகம் பிரச்சனையா மாறிக்கிறது. அதனால இந்த காலகட்டங்கள் தொட்டு, அதாவது 27/12/2024 இருந்து 6/10/2032 வரைக்கும் 8 வருட காலங்கள் ஜாதகி இந்த காலகட்டத்துல மர்மாங்கலம் செய்து ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய தாலிய ஒரு குண்டுமணி அளவோ ஒரு கிராமோ அல்லது 1/2 கிராமோ சாமியோட உண்டியல்ல தானம் செய்து அந்த மாங்கல்யத்தை போட்டிருக்கக்கூடிய மாங்கல்யத்தை கலட்டி மாங்கல்யத்தை மட்டும் கழுத்துல போட்டுட்டு மர்மாங்கல்யம் செய்து இந்த காலகட்டத்துல பெருமாள் கோயிலையோ அல்லது பெண்ணா இருந்தா மகாலட்சுமி கோயில், ஆணா இருந்தா பெருமாள் கோயில், அந்த மாதிரி கோயில்களையோ அல்லது சிவன் விஷ்ணு பார்வதி சம்பந்தமான கோயில்லையோ அல்லது முருகப்பெருமானுடைய கோயில்லையோ ஏதாவது ஒரு கோயில்கள்ல இந்த ஜாதகத்துக்கு மருமாங்கலத்தை செய்து கொண்டு மறுபடியும் அதை வாழ்ந்தவர்கள் எப்படி வயசானவங்க, தம்பதிகளை இருக்கக்கூடியவங்க, பேரம்பேத்தி எடுத்தவங்க, அவங்கள வர சொல்லி இந்த மாங்கல்யத்தை செய்து அவங்க எடுத்து கொடுத்து, ஏற்கனவே தாய் தப்பன் எடுத்து கொடுத்து இந்த கல்யாணத்தை பண்ணியிருப்பாங்க. ஆனா கல்யாண யோகம் சாதகருக்கு இந்த காலகட்டம் சரியில்லைங்கிறதுனால நல்லா வாழ்ந்தவர்கள் அவங்க தாலி எடுத்து செஞ்சு அவங்க மூலியமாக இந்த தாலியை மர்மாங்கல்யம் செய்து கொண்டு ஏற்றுக்கொண்டால் அந்த காலகட்டத்தில் அதே புருஷன் தாலி கட்டிட்டான்னா ஜாதகருக்கு மர்மாங்கல் யோகம் அந்த காலகட்டத்துல இவங்களுடைய பிரிவுத்தன்மையை உருவாக்காது. கல்யாணம் பண்ணவங்க பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால ஜாதகருக்கு மர்மாங்கல்யம் இந்த காலகட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு 27/12/2024 இருந்து ஆரம்பிச்சு 6/10/2032 இந்த தேதி ஆரம்பிக்க முன்னரே மாங்கல்யத்தை செஞ்சு மருமாங்கல்யத்தை செஞ்சு அதுல 1/2 கிராம் 1 கிராம கோயில் உண்டியலில், அம்மன் உண்டியலில் ஏதாவது ஒரு தானம் செய்து தாலியையும் அதே போட்டு விட்டு ஜாதகருக்கு மருமாங்கல்யம் செய்து வயசான பெரியவங்களை தம்பதிகளை வர சொல்லி அவர்கள் மூலமாக அந்த மாங்கல்யத்தை செஞ்சு அந்த காலகட்டங்களை போட்டுக்கொண்டால் ஜாதகர்னால கணவர்னால மனைவிக்கு பிரச்சனை வர்றதும், நோய் நொடி வம்புகளுக்கு பிரச்சனை கோர்ட்டிகேஸ் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்கும், மனைவி மூலியமாக பிரச்சனை ஜாதகருக்கு ஏற்படுறதுக்கும் பிரச்சனை அந்த மர்மாங்கல்யம் செய்வதன் மூலமாக ஏதாவது பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டத்தை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தே செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்து கொண்டார் என்றால் பிரச்சனைங்கிறது ஜாதகருக்கு வராது. அப்படி வரக்கூடிய காலகட்டங்களை தான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். அப்படி வரக்கூடிய காலகட்டங்களை ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து இந்த காலங்கள் வாழ்ந்து கொண்டார் என்றால், அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல இந்த 2 வருஷம் 2 மாசம் 2 பேருமே பிரச்சனையா இருக்கனால இந்த காலகட்டம் போகும்போது மனைவி பொறுத்து போறாங்க, ஆனா கணவர் பொறுத்து போகல. ஆனா இந்த காலகட்டம் 2 பேருக்குமே கிராஸ் ஆகுது. அப்படிங்கிற போது ஜாதகருக்கு 2 வருஷம் 2 மாசம் 20 நாள் வரைக்கும் பிரச்சனை முற்றும் பெரிய பிரச்சனையாக மாறுவதனால் ஜாதகருக்கு அந்த காலகட்டம் மாங்கல்யத்தை தொடர்ந்து இந்த 24 ஆரம்பிச்சு 2032 வயசு வரைக்கும் தொடர்ந்து அந்த மாங்கல்யத்தை மாற்றி போட்டுக் கொண்டார்கள் என்றால் இவர்களுக்கு பிரச்சனை என்பது வருவதற்கு வாய்ப்பில்லை. இது போன்று கிட்டத்தட்ட 30 வருட காலகட்டத்துக்கு நம்ம பொருத்தம் பார்க்கிறோம். 30 வருட காலகட்டத்துல எந்த காலகட்டத்துல கணவன் மனைவிக்கு பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு, அதில் எந்த காலம் யாரு தாழ்ந்து போகணும், யாரு இறங்கி செல்ல வேண்டும், யாரு பொறுத்து போக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றதுக்காகத்தான் இந்த கால்குலேஷனை நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்த்து அந்த காலகட்டங்கள்ல கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து இல்ல கணவன் மனைவி குடும்பத்தார்கள் ஒன்று சேர்ந்து இந்த மருமாங்கல்யத்தை செய்து கொண்டார்கள் என்றால் ஜாதக ரீதியாக பிரச்சனை இருவேறு நபர்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்பில்லை. அப்படி செய்ய முடியாதுன்னா ஜாதகர் வெளிநாடு போய்க்கணும், ஜாதகருடைய கணவர் வெளிநாடு போய்க்கணும், இல்ல மனைவி வெகு தூரம் போய்க்கணும், இல்ல அப்பா அம்மா வீட்டுல போய் சந்தோஷமா பிரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கணும். இல்லைன்னா இந்த ஜாதகருக்கு 2 பேரும் உண்மையிலேயே பிரியக்கூடிய விவாதத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த ஜாதகம் கொண்டு செல்லும். அதனால மருமாங்கல்யத்தை செஞ்சு கரெக்டான முறையில் அந்த மாங்கல்யத்தை தாலி வெறும் கயிறு மட்டும் கழுத்துல போட்டு அதுக்கப்புறம் அந்த மாங்கல்யத்தை செஞ்ச பிறகு வயசான பெரியவங்களை கூட்டிட்டு வந்து அவங்க தாலி எடுத்து கொடுத்து தாலி அதுல இணைச்சு அந்த கயிறை கட்டுறதுக்கு பின்னாடி அந்த முன்னாடி இருக்கக்கூடிய கவரை தாலி கயிறு மட்டும் எடுத்து
கோயில் உண்டியல தானமா போடணும். அப்படி போட்டுட்டீங்கன்னா ஜாதகருக்கு குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்போ இந்த குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்போ உருவாகாது. இது போன்ற ஜாதகங்களை உங்களுக்கும் பார்க்க வேண்டும் என்றால் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய நம்பர் 98 65 30 86 02. இது போன்ற ஜாதகங்களை ஆய்வு செய்வதற்கு எமக்கு போதித்தருளிய புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆய்வில் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.